நேர்களே, நாடெங்கும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தர்மஸ்தலா விவகாரம் நம்ம நாட்டில் சிஸ்டம் எவ்வளோ வேகமாக செயல்படுது என்பதற்கு ஒரு சரியான உதாரணமாக சொல்லலாம். ஏன்னா கடந்த மாதம் ஜூன் 22, 23 இந்த தேதிகளில் இது பற்றின தகவல்கள் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வெளியான தகவலுக்கு களத்தில் நாம் அதிரடி நடவடிக்கையை நம்ம பார்த்தது நேற்று முதல்தான். ஸோ இத்தனை காலம், ஒரு மாதத்திற்கு மேலே இதுக்கு காலதாமதம் எடுக்குதா, ஏன் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற கேள்விகளை எல்லாம் தாண்டி தற்பொழுது தர்மஸ்தலாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? தர்மஸ்தலா மரணக்குழிகள் துவங்கியது தோண்டும் பணிகள். இன்று காலை முதல் இந்த தர்மஸ்தலா விவகாரம் குறித்து விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழு களத்தில் இந்த முன்னாள் ஊழியரோடு இறங்கி அவர் காட்டிய இடங்கள் எல்லாம் தோண்டும் பணிகளை துவங்கி இருக்கின்றன. இந்த இடத்துல இந்த தாமதம் அப்படின்றத குறிப்பிடும்போது ஜூலை 3ஆம் தேதி புகார் வாங்கப்படுது. ஆனால் அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்குறதுக்கே ஒரு வாரம் எடுத்துக்கிறாங்க. 5 நாள் கழிச்சு தான் தோண்டும் பணியை முன்னெடுக்கலான்னு வராங்க. ஆனால் அது தாமதமாகுது. அதன் பிறகு 19ஆம் தேதி தான் சிறப்பு விசாரணை குழுவே அமைக்கப்படுது. அதன் பிறகு நேற்று தான் இந்த பணிக்காக களத்திலே இறங்கியிருக்கிறார்கள். அப்படின்னும் போது தான் நிறைய கேள்விகளை இங்கே எழுவதை தவிர்க்க முடியல. அதே நேரத்தில் இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த கேஸில் நிறைய புதிய அப்டேட்டுகளும் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வகையில் இந்த தர்மஸ்தலா மரண விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த பல ஆண்டுகளாக நமக்கு தான் இது ஒரு மாதம் பரிச்சயமான கேஸாக இருந்திருக்கு. அங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இதை பல ஆண்டுகளாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ தான். அந்த வகையில் தர்மஸ்தலாவின் புதிரை தேடி இணைந்திருக்கக்கூடிய இந்த 2 நபர்கள் வெளியூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய நபர்கள்னு பார்க்கும்போது கேரளாவைச் சேர்ந்த அனிஷ் மற்றும் மேற்கு வங்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சுஜாதா பட். கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்டிருந்தாலும் இவர் கொல்கத்தாவில் பணியாற்றி கொண்டிருந்தவர். இங்கே சுஜாதா பட் பற்றி நம்ம ஏற்கனவே முன்னாடி இருந்த தொகுப்புலலாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இந்த கேஸை பற்றினா நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய தொகுப்புலாம் நீங்கள் தந்தையோட யூடியூப் சேனலில் போய் சர்ச் பண்ணிங்களானாலே உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் சுஜாதா பட் தன்னுடைய மகள் அனன்யா பட் 2003ஆம் ஆண்டு இங்கே தர்மஸ்தலாவில் காணாமல் போனபோது அவரை தேடி வந்து பிறகு இவர் கடத்தப்பட்டு கோமாவுக்கு போய் அதன் பிறகு எல்லாம் இழந்துட்டோம் அப்படின்னு அவர் ஊருக்கு போகும்போது இன்னொரு வெளியாயிருக்க புதிய தகவல் இவருடைய வீடு எரிக்கப்பட்டிருந்தது என்பது. ஸோ இதற்கு முன்னாடி நமக்கு கிடைச்ச தகவலின்படி இவர் தான் அவருடைய மகளுடைய புகைப்படத்தெல்லாம் எரிச்சிட்டாங்கன்ற மாதிரியான தகவல் கிடைச்சது. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுஜாதா பட் அவங்களுடைய வீடு எரிக்கப்பட்டதாக ஒரு ஊடகத்துக்கு பேட்டி அளிக்கும் போது சொல்லியிருக்காங்க. அதில் அனன்யாவுக்கு சொந்தமான பொருட்கள், அவருடைய புகைப்படங்கள் எல்லாமே எரிஞ்சிருச்சு. அதுக்கு யார் காரணம்னு இன்னைக்கு வரையும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அனிஷ் யார் அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது கேரளாவை சேர்ந்தவர், கண்ணூர் பகுதியைச் சேர்ந்தவர். அனிஷ் ஏன் இப்போ இணைஞ்சிருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அனிஷ் என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய தந்தை கடந்த 2018ஆம் ஆண்டு மரணம் அடைந்தார். அவர் மரணம் அடைஞ்ச போது அது ஒரு விபத்தாக தான் நாம பார்த்தோம். ஆனா அது விபத்தில்லையோன்ற என்ற சந்தேகம் இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் காரணம்னு பார்த்தா, அனிஷுடைய தந்தை ஒரு நிலத்தகராறுல தர்மஸ்தலாவில் பிரச்சனையில் இருந்ததாகவும் அப்போது அந்த ஊரில் இருந்த அந்த பெரிய மனிதர் மூலமாக அவர் மிரட்டப்பட்டதாகவுமே கூட ஒரு குற்றச்சாட்டு வந்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது 2018ஆம் ஆண்டு நடந்த மரணத்திற்கு தற்பொழுது புகாரை பதிவு செய்திருக்கிறார் அனிஷ். ஸோ அனிஷ், சுஜாதா பட் இருவருக்குமான அந்த புதிருக்கான விடை எப்பொழுது கிடைக்கப் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இங்கு மேலோங்கி இருக்கிறது. தர்மஸ்தலாவின் இணைந்த புதிய மரணம். ஸோ அனிஷோடைய கம்ப்ளைண்ட்டை பொறுத்து இதுவரைக்கும் தர்மஸ்தலா விவகாரத்தில் ஒரு 100கணக்கான பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் இருந்தாலுமே அந்த சம்பவங்களுடைய முகமாக திகழ்ந்தவர்கள் பார்த்தோம்னா 1979ஆம் ஆண்டு கொல்லப்பட்ட வேதவல்லி, 1986ஆம் ஆண்டு கொல்லப்பட்ட பத்மலதா, இப்போ 2012ஆம் ஆண்டு கொல்லப்பட்ட சௌஜன்யா. 4ஆவதாக தற்பொழுது அனிஷோட புகாரின் அடிப்படையில் KJ ஜாய் 2018ஆம் ஆண்டு கொல்லப்பட்டவர். இவரும் தற்பொழுது இணைந்திருக்கிறார் இந்த பட்டியல் அப்படின்றதான் பார்க்க முடிகிறது. KJ ஜாய் யாரால் மிரட்டப்பட்டார் என்றும் பெயரானது குற்றச்சாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கேக் ஆர்டர்னால நம்ம அதை பற்றி பேச முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நிலையில் தர்மஸ்தலாவின் மரணக்குழிகளில் களத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் நேற்று முதல் இறங்கியிருக்கிறார்கள். நேற்றே பார்த்தோம்னா இந்த முன்னாள் ஊழியர் ஒரு 15 இடங்களை மார்க் பண்ணியிருந்தாரு. அந்த இடங்களில் தான் தற்பொழுது குழிகள் தோண்டும் பணியானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. களத்திற்கு அவர் எப்படி வந்தார் அப்படின்றத நீங்களே காட்சிகளோட பார்த்துருங்க.
ஸோ முழுவதுமாக முகமுடியால் மொத்தமாக மறைக்கப்பட்ட அந்த நபர் களத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். இப்போ நீங்கள் மேப்பில் பார்க்கக்கூடிய பகுதி தர்மஸ்தலா, அதனைத் தொடர்ந்து நேத்ராவதி ஆற்றின் படித்துறை, அதனைத் தொடர்ந்து கன்னியாதி. ஒரு 6.5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் தான் அவர் அடையாளம் காட்டிய 15 இடங்களுமே இருக்கிறது. இந்த பகுதிகளில் தான் தற்பொழுது தோண்டும் பணியானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ எழக்கூடிய கேள்வி, புகார் அளித்து 25 நாட்கள் ஆகின்றன, இப்போதான் நடவடிக்கையான்னு கேட்குறாங்க. 13 நாட்கள் தாமதமாக தோண்டுதல் பணி நடக்கிறது. 16ஆம் தேதியே அவர் களத்திற்கு வந்திருக்கிறார். ஆனால் போலீசார் ஏன் அவருக்கு ஒத்துழைக்கவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே வலுவாகிறது. இந்த நேரத்தில் இவ்வளோ கேப்புக்கு அப்புறம் தோண்டும் பணிகள் நீங்கள் தொடங்கியிருக்கீங்கன்னா உண்மை வெளிவருமா, பிணங்கள் கிடைக்குமா என்பதையெல்லாம் இப்பொழுது பிரதான கேள்விகளாக மாறி இருக்கின்றன. ஒருவேளை ஒரு பிணங்கள் கிடைக்கவில்லை என்றால் அவர் மாற்றம் செய்யப்பட்டு தான் வேற இடத்துக்கு மாற்றிட்டாங்களா, இல்லை இவர் சொன்னது பொய்யா, இந்த மாதிரி வேற ஆங்கிள் இந்த கேஸ் போகவும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ மர்மம் தர்மஸ்தலாவில் தொடர்கிறது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.